வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போறது மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 8. நம்ம NIV தமிழ் மொழிபெயர்ப்பை தான் பார்க்குறோம். நம்முடைய ஆதாரம் இந்த அதிகாரத்தோட முழு டெக்ஸ்ட். நம்ம நோக்கம் என்னன்னா, இயேசுவோட வல்லமை, அப்புறம் விசுவாசத்தோட முக்கியத்துவம், அவரை ஃபாலோ பண்றதுக்கு என்ன நிபந்தனைகள்னு இதுல இருக்கிற முக்கியமான நிகழ்வுகளையும் கருத்துக்களையும் புரிஞ்சுக்கிறது தான். நீங்க இத கேட்கும்போது உங்க மனசுல என்ன தோணுதுன்னு யோசிச்சுக்கிட்டே கேளுங்க. ஆமா, இந்த அதிகாரத்துல உண்மையிலே நிறைய விஷயங்கள் இருக்கு. சிலருக்கு வைக்கிற அற்புதங்கள் இருக்கு, விசுவாசத்தை பத்தின பாடங்கள், சீஷரா இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்கு. நாம இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமா ஆனா ஆழமா அலசலாம்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல அந்த தொழுநோயாளி கிட்ட வருவோம். வசனங்கள் 2லிருந்து 4 வரைக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தொழுநோயாளிகளை யாரும் தொடக்கூட மாட்டாங்க. ஆனா இயேசு அவரை தொட்டு குணமாக்குறார். இதுல என்ன விசேஷம்? அப்புறம் குணமானதும் மோசையோட சட்டப்படி செய்ய சொல்றாரே, அது ஏன்? நிச்சயமா இயேசு அவரை தொட்டது அது அவருடைய இரக்கத்தை மட்டும் காட்டல. அவர் அந்த சமூக கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவர், அவர் பரிசுத்தமானவர்னு காட்டுது. அதே நேரம் அவர் சட்டத்தை மதிக்கிறார். அதனாலதான் மோசையின் சட்டப்படி போய் குரு கிட்ட காட்ட சொல்றார். பாருங்க, வல்லமையும் பணிவும் ஒன்னா இருக்கு. இதுக்கு அடுத்ததா வர்ற இந்த கப்பர்நகும் நூற்றுக்கு அதிபதியோட விசுவாசம் அது இன்னும் சுவாரஸ்யமானது. ஆமா ஆமா, அவர் சொல்றார், ஐயோ, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் இல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சரியாயிடுவான்னு. எப்படி இவ்ளோ விசுவாசம்? இயேசுவே ஆச்சரியப்படுறாரு. இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொல்றாரு. தெரியும், தன்னோட அனுபவத்துல ஒரு வார்த்தை சொன்னா போதும் காரியம் நடக்கும்னு அவர் நம்புறார். அதே புரிதலோட இயேசுவோட தெய்வீக அதிகாரத்தை அவர் பார்க்கறார். இது மதம் சார்ந்த பின்னணியிலிருந்து வராத ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விசுவாசம். அதனாலதான் இயேசு அவ்வளோ ஆச்சரியப்படுறார். இதுக்கப்புறம் பாருங்க, பேதுருவோட மாமியார சும்மா தொட்டு குணமாக்குனது. ஆமா, ரொம்ப எளிமையா இருக்குது. அப்புறம் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நிறைய பேரை குணமாக்குனது. எல்லாமே அவருடைய இரக்கத்தையும் அதிகாரத்தையும் திரும்ப திரும்ப காட்டுது. நோய்கள் நேட மட்டும் இல்லாம இயற்கை மேலேயும் அவருக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? அந்த புயல் சம்பவம், வசனங்கள் 23லிருந்து 27. சீஷர்கள்லாம் பயத்துல கத்துறாங்க. ஆனா இயேசு என்னடானா படகுல தூங்கிட்டு இருக்கார். இது விசுவாசத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இது ஒரு அருமையான கேள்வி. அங்க ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கு பாருங்க. இயேசுவோட அமைதிக்கும் சீஷர்களோட பயத்துக்கும் நடுவுல அவர் அவங்கள அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறது ரொம்ப முக்கியம். அதாவது, நான் உங்க கூட தானே இருக்கேன், எதுக்கு இந்த பயம் அப்படிங்கிற மாதிரி. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினதும் எல்லாம் அமைதியான பிறகு சீஷர்கள் கேக்குறாங்க பாருங்க, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு. அவங்க இன்னும் இயேசுவை முழுசா புரிஞ்சுக்கலன்னு அது காட்டுது. அவங்க கிட்டேயும் ஒரு ஆச்சரியம் கலந்த பயம் இருக்கு. இயற்கை மேல இருக்கிற அதிகாரம் ஒரு பக்கம், அப்புறம் பாத்தீங்கன்னா தீய ஆவிகள் மேலயும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அந்த கடற்கரை பகுதியில 2 பிசாசு பிடிச்சவங்கள சந்திக்கிறாரு. வசனங்கள் 28லிருந்து 34. ரொம்ப கொடூரமா இருந்தாங்கன்னு இருக்கு. அந்த பிசாசுகளே இவரை தேவகுமாரனேன்னு அடையாளம் கண்டுக்குது. அப்புறம் பன்றி கூட்டத்துக்குள்ள போக அனுமதி கேக்குது. பன்றிகள்லாம் கடல்ல விழுந்து செத்து போகுது. இது கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? ஆமா, அது நிச்சயமா ஒரு வியக்க வைக்கிற நிகழ்வு தான். பிசாசுகள் கூட இயேசுவோட அதிகாரத்தை உணர்ந்து நடுங்குதுன்னு பாக்குறோம். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த அற்புதத்தை பார்த்த அந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்கங்கறதான். என்ன செஞ்சாங்க? அவங்க இயேசுவை பார்த்து பயந்து தங்களோட ஏரியாவை விட்டே போக சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு, இவ்ளோ பெரிய வல்லமைய பார்த்தோம். ஆமா, இது ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. ஏன் வல்லமைய பார்த்ததும் மக்கள் சில சமயம் பயந்து அவரை ஏத்துக்காம நிராகரிக்கிறாங்க? புரியுது. ஒரு பக்கம் இவ்ளோ அற்புதங்கள், வல்லமை, இன்னொரு பக்கம் அவரை பின்தொடர்றது சாதாரண விஷயம் இல்லைன்னு இந்த அதிகாரம் காட்டுது. ஒருத்தர் சொல்றார், நீர் எங்க போனாலும் நான் வர்றேன்னு. அதுக்கு இயேசு சொல்ற பதில், நரிகளுக்கு குகை உண்டு, பறவைக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனோக்கோ தலசாய்க்க கூட இடமில்லைன்னு. வசனம் 19-20. இது என்ன அர்த்தம்? இது ரொம்ப நேரடியான பதில். சிம்பிளா சொன்னா, என்னை பின்தொடர்றதுன்னா இந்த உலகத்துல சொகுசையோ ஒரு நிரந்தரமான இடத்தையோ எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றார். அதுக்கு அடுத்த வரியும் பாருங்க, இன்னொருத்தர் வரார், எங்க அப்பாவை அடக்கம் செஞ்சுட்டு வர்றேன்னு அனுமதி கேட்கிறார். ஆமா, அதுக்கு இயேசுவோட பதில் ரொம்ப கடுமையா தெரியுது.
மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் செய்யட்டும், நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்றார். வசனம் 21, 22. ஆமா, பாக்க அப்படி தெரியலாம். ஆனா அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, இயேசுவ பின்தொடர்றதுக்கு முழுமையான அர்ப்பணிப்பு தேவை. முதலிடம் அதுக்குதான். உலக கவலைகள், கடமைகள் எல்லாம் அதுக்கப்புறம்தான். அற்புதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சீஷனா இருக்கிறதுக்கு ஒரு விலை கொடுக்கணும்னு இது தெளிவா காட்டுது. ஆக மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நாம சுருக்கமா பார்த்தா, இயேசுவோட அளவற்ற வல்லமை அது நோய் மேல, இயற்கை மேல, தீய ஆவிகள் மேல வெளிப்படுது. ரொம்ப தெளிவா தெரியுது. அதே நேரம் மனுஷங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பார்க்கணும். சிலர்கிட்ட பெரிய விசுவாசம், சிலர்கிட்ட ஆச்சரியம், சிலர்கிட்ட பயம், சிலர்கிட்ட அவரை வேணான்னு சொல்றது. அப்புறம் முக்கியமா அவரை பின்தொடர்றதுக்கு என்ன தேவைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டிருக்கு. சரியா சொன்னீங்க. நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கடைசி கேள்வி மட்டும் சொல்றேன். அந்த கடரேனர் பகுதி மக்கள் இயேசுவோட வல்லமைய கண்டு பயந்து அவரை போகச் சொன்னாங்க இல்லையா? ஏன் சில நேரங்கள்ல இவ்ளோ பெரிய சக்தி மக்களை ஈர்க்கறதுக்கு பதிலா பயத்தையும் நிராகரிப்பையும் தருது? ரொம்ப அசாதாரணமான ஒன்றை நாம சந்திக்கும் போது நம்ம மனுஷ இயல்பு அது எப்படிப்பட்டதுன்னு இது காட்டுதா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.